நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா? அதாவது ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் கொரைச்சா நெஞ்சுக்குள்ள ஒரு நடுக்கம் வருமே, அந்த பயம். ஆமா, அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். அது பயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோபமா கூட இருக்கலாம். சரியா சொன்னீங்க. இல்லைனா உங்களால விடவே முடியாத ஒரு பழக்கம். அதாவது காலையில எழுந்ததும் கட்டாயம் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற தவிப்புல ஆரம்பிச்சு வேற ஏதாவது தீவிரமான போதைப் பழக்கம் வரைக்கும் கூட இருக்கலாம். இதிலிருந்து வெளியில வர நீங்க வழக்கமா என்ன செய்வீங்க? பொதுவா நாம என்ன பண்ணுவோம்னா, அந்த நாய தவிர்த்து வேற வழியில போவோம். இல்லனா அந்த பழக்கத்த நம்ம மனக்கட்டுப்பாட்டால ஒரு போர்ஸ் பண்ணி நிறுத்த பாப்போம், இல்லையா? ஆமா, ஆமா. அதேதான். ஆனா, இந்த பிரச்சனைகளோட ஆணிவேர் வெளியில இல்ல. அது உங்க உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு அணுவிலும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு புத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா, இது ஏதோ 2000 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு பழைய தத்துவம் கிடையாது. இது இன்னைக்கு இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்வில சந்திக்கிற மன அழுத்தம், கோபம், பயம் எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் சயின்ஸ். அதான் ஒரு நடைமுறை அறிவியல்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறதும் அதுதான். ஆச்சார்யா எஸ்.என். கோயங்கா அவர்கள் எழுதின தி கிரேட் புத்தாஸ் நோபல் டீச்சிங்ஸ் தி ஒரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் விபாசனா அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. எந்த மத சாயமும் இல்லாத ஒரு தூய்மையான மன அறிவியல, அதாவது மைண்ட் சயின்ஸ புத்தர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. புத்தர் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் ஒரு புது மதத்தை ஸ்தாபிச்சவர், உலகத்தில் இருக்கிற பௌத்தர்களுக்கு அவர் ஒரு கடவுள் அப்படிங்கிற பிம்பம் தானே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது. அது இந்தியாவுல புத்தர் பத்தி இருக்கிற பல தவறான புரிதல்கள்ல ஒண்ணு. அவர் பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறது காரணம் அவர் வானத்திலிருந்து குதிச்ச கடவுளோட அவதாரம் அப்படிங்கறதால கிடையாது. ஓஹோ, அப்போ அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, அவர் ஒரு புது மதத்தை உருவாக்குனதாலையும் அப்படி அழைக்கப்படல. பகவா அல்லது பகவான் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, தன் மனசுல இருந்த ஆசை, வெறுப்பு, அறியாமை இதெல்லாத்தையும் முற்றிலுமா, அதாவது வேரோட அழிச்சவர் அப்படிங்கிறது தான். அப்படியா? இது ரொம்ப புதுசா இருக்கே. சொல்லப்போனா பௌத்தம் இல்லனா புத்திசம் அப்படிங்கிற சொல்லோ, பௌத்தர்கள் அப்படிங்கிற வார்த்தையோ புத்தர் வாழ்ந்த காலத்துல வழக்கிலேயே இல்ல. அவர் வாழ்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உருவாச்சு. அப்போ அவர் என்னதான் போதிச்சாரு? அவர் போதிச்சது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அது தம்மம். தம்மம் அப்படின்னா இயற்கையின் சட்டம் அல்லது ஒரு உலகளாவிய உண்மைன்னு சொல்லலாம். இப்போ நெருப்புனா சுடும், அது இந்துவுக்கும் சுடும், கிறிஸ்தவனுக்கும் சுடும், நாத்திகனுக்கும் சுடும், இல்லையா? அதுதான் இயற்கையின் சட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் மதத்தையே உருவாக்கல அப்படின்னா, இன்னைக்கு உலகமெங்கும் நாம பாக்குற இத்தனை பௌத்த மடாலயங்கள், பிரம்மாண்டமான சிலைகள், சடங்குகள் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த 6 வருஷ கடுமையான தேடல்ல அவர் எதைத்தான் கண்டுபிடிச்சாரு? அது எப்படின்னா, மனுஷங்க எப்போதுமே ஒரு மாபெரும் உண்மையை சுலபமா புரிஞ்சுக்க முடியாம அத சடங்குகளா மாத்திருவாங்க. அதுதான் காலப்போக்குல நடந்துச்சு. ஆனா அவருடைய அந்த தேடலோட ஒட்டுமொத்த நோக்கமே மனிதர்களோட துயரத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம கஷ்டங்களுக்கு என்ன காரணம்னு தேடினார். ஆமா, அதிலிருந்து முற்றிலுமா விடுபடுறதுக்கான வழி என்னன்னு தேடினாரு. இத அவரு சமூகத்தில் இருந்த எந்த ஒரு ஆன்மீக மரபிலிருந்தோ இல்ல வேற எந்த குரு கிட்ட இருந்தோ கத்துக்கல. இது அவர் சுயமாகவே மனிதனோட உடல் மற்றும் மனதோட இயக்கத்தை உற்று நோக்கி கண்டுபிடிச்ச ஒரு ஆழமான அறிவியல். அப்படியென்றால் அவர் கண்டுபிடிச்ச அந்த புதிய அறிவியல் உண்மை என்ன? அது எப்படி மனிதர்களோட துயரத்தை நீக்குது? உடல் மற்றும் மனதின் இயக்கம்னு சொல்றீங்களே, அது எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க நம்ம மனசும் உடம்பும் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கறத நாம கூர்ந்து கவனிக்கணும். பாத்தீங்கன்னா நமக்கு 6 புலன்கள் இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், அப்புறம் மனம். சரி, இந்த 6 புலன்களும் இருக்கு. இந்த 6 புலன்களும் வெளி உலகத்துல இருக்கிற பொருட்களோட தொடர்பு கொள்ளும்போது பாலி மொழியில இத பட்ஸா, அதாவது கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொடர்பு கொள்ளும் நொடியில என்ன நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? மூளை அத உடனே உணர்ந்து கொள்ளுது, சரியா? அங்கதான் விஷயமே இருக்கு. மூளை உணர்வதற்கு முன்னாடியே நம்முடைய உடம்பின் மேல ஏதோ ஒரு ரசாயன மாற்றம், அதாவது ஒரு நுட்பமான உணர்வு உருவாகுது. இத வேதனா அல்லது சென்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, மூளைக்கு போறதுக்கு முன்னாடியே உடம்புல ஒரு சென்சேஷன் வருதா? ஆமா, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த உடல் உணர்வின் மேல நாம ஒரு தீவிரமான ஆசையையோ அல்லது வெறுப்பையோ காட்டுறோம். இதுக்கு பேரு தன்ஹா, அதாவது கிரேவிங் அல்லது அவர்ஷன். இதுதான் மனுஷனோட எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர்.
அப்போ நாம வெளியில நடக்கிற சம்பவங்களுக்கு ரியாக்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம உடம்புல ஏற்படுற இந்த வேதனா அப்படிங்கிற உணர்வுகளுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்றோமா? 100% உண்மை. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது இன்னும் தெளிவா புரியணும்னா உங்களையும் உதாரணமா எடுத்துப்போம். உங்க முன்னாடி ஒரு சூடான நல்ல வாசனையான காஃபி இருக்குன்னு வச்சுப்போம். கண் அந்த காஃபிய பாக்குது, அதாவது கான்டாக்ட். உடனே என்ன நடக்கும்? நாட்டுல ஒரு எச்சில் ஊறும் இல்லையா? ஆமா, நாக்குல எச்சில் ஊறும், இல்ல தொண்டையில ஒரு எதிர்பார்ப்பு கலந்த ஒரு சுகமான உணர்வு, ஒரு சென்சேஷன் வரும். உண்மையில நீங்க காஃபி அப்படிங்கிற அந்த திரவத்துக்கு அடிமையாகல. உங்க உடம்புக்குள்ள அந்த காஃபிய பாக்கும்போதும் குடிக்கும்போதும் ஏற்படுற அந்த ரம்யமான உடல் உணர்வுக்கு தான் நீங்க அடிமையாகுறீங்க. ரொம்ப சரியான உதாரணம். அதனாலதான் காஃபி கிடைக்கலன்னா உடம்புல ஒரு பதற்றம் வருது. இத வச்சு பாக்கும்போது ஒரு களைச்செடியை அழிக்கணும்னா அதோட ஆணி வேற பிடுங்காம மேல இருக்கிற கிளைகளை மட்டும் வெட்டுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போலதான் இருக்கு நம்ம நிலைமை. ஆணி வேற விட்டுட்டு காஃபியோடயோ இல்ல வெளியில இருக்கிற விஷயங்களோடயோ நம்ம போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இத நிரூபிக்க அந்த புத்தகத்துல 2 அருமையான உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. முதலாவது நாயை கண்டு பயப்படுற ஒரு நபரை பற்றியது. அவரு விபாஷனா தியானம் கத்துக்க வந்தப்போ ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தாரு. அந்த நாய் உதாரணம் ஆரம்பத்துல நம்ம பேசினோமே, அதுவா? ஆமா, அதேதான். உண்மையே அவருடைய பயம் அந்த நாய்கிட்ட இல்ல. நாய் குரைக்கும் சத்தம் காதுல விழுந்த உடனே தன் நெஞ்சில இதயம் வேகமா துடிக்கிறது, வயிற்றுக்குள்ள ஒருவித நடுக்கம், தோல்ல ஒரு பதற்றம்னு உடம்புக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வுகள்ல தான் அவருடைய பயம் ஒளிஞ்சிருக்குன்னு உணர்ந்தாரு. வாவ், அப்போ அந்த சென்சேஷன் தான் பயமா? ஆமா, விபாசனா பயிற்சியின் மூலமா அந்த உடல் உணர்வுகளை எந்தவிதமான வெறுப்பும் இல்லாம சமநிலையோட, அதாவது ஈக்குவானிமிட்டியோட கவனிச்சு பழகினதும் நாயை கண்டால் வரும் பயம் தானாகவே வேரோட மறைஞ்சு போச்சு. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு உதாரணம் போதை பழக்கம் பத்தினதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி வேலை செய்யுது? ஒருத்தருக்கு சிகரெட் பழக்கமோ இல்ல மது பழக்கமோ இருக்குன்னா அவர் அந்த பொருளுக்கு அடிமையாகல. அந்த பொருள் உடம்புக்குள்ள போகும்போது நரம்புகளிலும் உடம்பிலும் ஒரு குறிப்பிட்ட ரசாயன மாற்றம் ஏற்படுது இல்லையா? அந்த உணர்வுக்கு தான் அவர் தீவிரமா அடிமையாகிறாரு. அப்போ அந்த சென்சேஷன் திரும்ப திரும்ப வேணும்னு மூளை ஏங்குது. இதனால தான் மனக்கட்டுப்பாட்டால பழக்கத்தை நிறுத்த நினைச்சாலும் உடம்பு கேட்கிற அந்த உணர்வுக்கு அடிபணிஞ்சு மறுபடியும் அந்த பழக்கத்துக்கே போயிடுறாங்க. சரியா சொன்னீங்க. ஆக விபாசனா அப்படிங்கிறது ஏதோ மந்திரம் ஜெபிக்கிறதோ இல்ல கற்பனையில மிதக்கிறதோ கிடையாது. உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுற இந்த உணர்வுகளை எந்த ஆசையும் இல்லாம, வெறுப்பும் இல்லாம, வெறும் சாட்சியா கவனிப்பதுதான் விபாசனா. அதாவது இது நிரந்தரமற்றது அப்படிங்கிற புரிதலோட சமநிலையா கவனிக்கணும், சரியா? ஆமா, அதுதான் விபாசனாவோட மைய கருத்து. உணர்வுகள் எழும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் மறையும். அதை எந்த ரியாக்ஷனும் இல்லாம வேடிக்கை பார்ப்பதன் மூலமா ஆசை மற்றும் வெறுப்பு அப்படிங்கிற துயரத்தின் சங்கிலியை நம்ம உடைக்கிறோம். ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷன் இந்த சமநிலையை எப்படி அடைய முடியும்? கோபம் வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு கவனிக்கிறது சாத்தியமா? இதுக்கென்ற ஒரு முறையான கட்டமைப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. புத்தர் இதுக்காக ஒரு தெளிவான 3 அடுக்கு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. தம்மம் அப்படிங்கிறது சீலம், சமாதி, அப்புறம் பிரக்ஞை. இந்த 3இன் சங்கமம். சீலம், சமாதி, பிரக்ஞை. இத கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இத ஒரு வீடுன்னு வச்சுப்போம். சீலம், அதாவது அறநெறி வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த வீட்டோட அஸ்திவாரம். சமாதி, அதாவது மனசை குவித்து ஒருநிலைப்படுத்துறது அந்த வீட்டோட சுவர்கள். ஓஹோ, அப்போ பிரக்ஞா அப்படிங்கிறது? பிரக்ஞா, அதாவது உடம்போட நுட்பமான உணர்வுகளை கவனிச்சு ஞானமடைகிறது, அந்த வீட்டோட கூரை. அஸ்திவாரம் இல்லாம ஒரு வீட்டை கட்ட முடியாது இல்லையா? சரி, இந்த அஸ்திவாரம் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. விபாசனா தியான முகாம்கள்ல 10 நாட்கள் கடுமையான மௌனம் காக்க சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது உண்மைதான். நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 10 நாட்களும் 5 சீலங்களை கட்டாயம் கடைபிடிக்கணும்னு கடுமையான விதி இருக்காமே. அதாவது கொலை செய்யாமை, திருடாமை, பொய் சொல்லாமை, தவறான காமத்தை தவிர்த்தல், அப்புறம் போதைப் பொருள் உண்ணாமை. கொசுவை கூட அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது முகாமோட அடிப்படை விதிகள். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது ரொம்பவும் அதீதமான இறுக்கமான கட்டுப்பாடுகளா தெரியலையா? தியானம் செய்ய வந்த இடத்துல ஏன் இத்தனை கடுமையான ரூல்ஸ்? இது மேலோட்டமா பார்க்கும்போது கடுமையான விதிகளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிக நுட்பமான உளவியல் மற்றும் உடவியல் அறிவியல் இருக்கு. இதை நான் விளக்கமா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொய் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். சரி, பொய் சொல்றேன். அந்த பொய் உங்க வாயிலிருந்து வார்த்தையா வர்றதுக்கு முன்னாடியே உங்க மனசோட அடியாழத்துல ஒரு தவறான எண்ணம், ஒரு சலனம் உருவாகுது. பாலி மொழியில இத சங்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, சங்காரங்களா? ஆமா,
நீங்க பொய் சொல்லும்போதோ இல்ல கோபத்துல ஒருத்தரை தாக்கும் போதோ உங்க இதய துடிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். உடம்புல ஒரு நுட்பமான சூடு பரவும். அதாவது ஆழ் மனசுல ஒரு பெரும் புயல் உருவாகி அது உடல் உணர்வுகளா மாறுது. ஆஹா! அப்படி என்றால் மனசு இப்படி கொந்தளிச்சு புயல் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்மால அமைதியா உட்கார்ந்து நுட்பமான உடல் உணர்வுகளை கவனிக்க முடியாது, அப்படிதானே? சரியா பிடிச்சீங்க. விபாசனா அப்படிங்கிறது மிக மிக நுட்பமான உண்மையையும் உடல் அதிர்வுகளையும் ஆராயிற ஒரு சர்ஜரி மாதிரி. அஸ்திவாரம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி சுவரை எழுப்ப முடியும்? அதுவும் சரிதான். மனசு முழுவதும் கோபத்தாலையும் குற்ற உணர்ச்சியாலையும் புயல் அடிக்கும்போது உங்களால எப்படி சமநிலையை தக்க வைக்க முடியும்? அதனால தான் இந்த 5 சீலங்களும் 10 நாள் மௌனமும் விபாசனாவிற்கு மிக மிக அடிப்படை தேவையா இருக்கு. ஓஹோ! இப்ப புரியுது. இது நம்மள தண்டிக்கிறதுக்காக அல்ல, நம்ம மனச ஒரு அமைதியான ஆய்வகமா மாற்றதுக்காக தான் இந்த விதிகள். எக்ஸாக்ட்லி. இத விளக்குற விதம்னா திரேரரசர் பிம்பிசாரர் பற்றிய ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த புத்தகத்துல இருக்கு. பிம்பிசாரர் அவர் புத்தரோட காலத்துல வாழ்ந்த ஒரு மாமன்னர் இல்லையா? ஆமா, அவர் இந்த விபாசனா தியானத்தை எந்த அளவுக்கு ஆழமா பழகியிருந்தார் தெரியுமா? பிற்காலத்துல தன்னுடைய சொந்த மகனான அஜாத சத்ருவாலேயே சிறை பிடிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகளை அவர் அனுபவிக்க நேர்ந்தது. நிஜமாவா? தன் சொந்த மகனாலேவா? ஆமா, அவருக்கு உணவு மறுக்கப்பட்டுச்சு, அவர் பாதங்களெல்லாம் அறுக்கப்பட்டது. ஆனா அந்த மிக கொடிய வலிகளோட போதும் அவர் ஒரு கல் தூண் போல, அதாவது 4 திசைகள்ல இருந்தும் வீசும் காற்றுக்கு அசையாத ஒரு தூண் போல சமநிலையோட இருந்தார்னு வரலாறு கூறுது. கேட்கவே சிலர்க்க வைக்குது. அந்த வலிய வெறும் உடல் உணர்வாக மட்டும் கவனிச்சு அவர் சமநிலையோட இருந்திருக்காரு. கண்டிப்பா இது விபாசனாவோட ஆற்றலுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஆனா எனக்கு இங்க ஒரு வரலாற்று சந்தேகம் வருது. இவ்ளோ அற்புதமான மனித குலத்துக்கே பயந்தரக்கூடிய ஒரு தியான முறை, அது தோன்றிய இந்தியாவிலே எப்படி காலப்போக்குல முற்றிலுமா காணாம போச்சு? அது உண்மையில வரலாற்றுல ஒரு இருண்ட பக்கம்னு தான் சொல்லணும். தூய்மையான தம்மம் நிலைத்திருக்க 2 தூண்கள் அவசியம். ஒன்னு பரியத்தி, அதாவது புத்தரோட போதனைகள், கோட்பாடுகள். சரி, இன்னொன்னு. மற்றொன்று படிப்பத்தி, அதாவது விபாசனா அப்படிங்கிற அந்த பிராக்டிக்கல் பயிற்சி. கோட்பாடுகள் மட்டும் இருந்து பயிற்சி இல்லைனா அது வெறும் வரட்டு தத்துவம். பயிற்சி மட்டும் இருந்து கோட்பாடு இல்லைனா அது குருட்டுத்தனம். கரெக்ட். ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். ஆரம்ப காலத்துல புத்தர் வாழ்ந்தப்போ எழுத்து வழக்கம் பெருசா இல்ல. அதனால பிக்குகள் இந்த சொற்களை மனப்பாடம் செய்து தலைமுறை தலைமுறையா பாதுகாத்து வந்தாங்க. தியான ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நேரடியாக பயிற்சியை கத்துக் கொடுத்தாங்க. அப்போ அது ஒரு வாய்மொழி மரபாகவே இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் அந்த சங்கிலி எங்க அருந்தது? பிற்காலத்துல இந்தியாவுல ஏற்பட்ட அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களாலேயும் படையெடுப்புகளாலேயும் இந்த பௌத்த மடாலயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. முக்கியமா இந்த விபாசனா தியானத்தை கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அட பாவமே! ஆசிரியர்கள் இல்லனா எப்படி கத்துக்க முடியும்? அதுதான் நடந்தது. எப்போ ஆசிரியர்கள் இல்லையோ அப்போதே பயிற்சியும் அழிஞ்சு போச்சு. வெறும் புத்தகங்களும் சில கோட்பாடுகளும் மட்டுமே மிஞ்சணும். எப்படின்னா, நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஆனா நீச்சல் கத்துக் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய இழப்பு இது. ஆனா அப்படி இந்தியாவில இருந்து அழிஞ்சு போன ஒரு விஷயம் எப்படி மீண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது? அது மியான்மர் நாட்டுல பாதுகாக்கப்பட்டதுன்னு புத்தகம் சொல்லுதே, அது எப்படி நடந்துச்சு? அது ஒரு வரலாற்று அற்புதம்னே சொல்லலாம். இந்தியாவுல நிலைமை மோசமாகிட்டு இருந்தப்போ சில தியான ஆசிரியர்கள் மியான்மர் நாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க. அங்க உள்ள சாகை மலைகள் அப்படிங்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான அமைதியான ஒரு நிலப்பரப்பு. ஓ, அங்க போயிட்டாங்களா? ஆமா, அங்குள்ள மடாலயங்கள்ல இந்த தியான முறை எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப தூய்மையா பாதுகாக்கப்பட்டது. குருவிலிருந்து சீடனுக்குன்னு ஒரு சங்கிலி தொடரா இது கடத்தப்பட்டது. இந்த சங்கிலில சில முக்கியமான பேர்கள் அடிபடுதே, அவங்கெல்லாம் யாரு? குறிப்பா லெடி சயாது அப்படிங்கிற ஒரு மாபெரும் அறிஞர் இந்த மரபை காப்பாற்றினார். அவருக்கு பின் சயாத்தேத்கி அப்படிங்கிறவர்கிட்ட இந்த பொறுப்பு வந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன விஷயம் அது? அது வரைக்கும் சன்னியாசிகள் மட்டுமே இந்த தியானத்தை கத்துக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சயாத்தேத்கி ஒரு இல்லறவாசி. அதாவது சன்னியாசியா இல்லாம குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டே விவசாயம் செஞ்சுக்கிட்டே இதை கற்பித்தார். வாவ்! அப்போ விபாசனா அப்படிங்கிறது சந்நியாசிகளுக்கு மட்டுமானது இல்ல, அன்றாட வாழ்க்கை வாழ்ற சாதாரண மனிதர்களுக்கும் சாத்தியம்னு அவர் நிரூபிச்சாரு. அதேதான். அவருக்கு பின்னாடி சயாகி ஊ பா கின் அப்படிங்கிற மாபெரும் ஆசிரியர் இந்த மரபை தொடர்ந்தார். இங்கதான் வரலாற்றுல ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நடக்குது இல்லையா? இதத்தானே ஆச்சார்யா எஸ்.என். கோயங்கா அவர்கள் இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வந்தாரு. அவர் எப்படி இத கத்துக்கிட்டாரு? ஆமா, எஸ்.என். கோயங்கா ஒரு இந்தியர் தான். ஆனா பர்மால, அதாவது இன்றைய மியான்மர்ல ஒரு பெரிய தொழிலதிபரா கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாரு.
அவருக்கு கடுமையான தீர்க்கவே முடியாத ஒற்றை தலைவலி, அதாவது மைக்ரேன் பிரச்சனை இருந்துச்சு. ஓஹோ, அந்த மைக்ரேன் பிரச்சனைக்காகவா அவர் தியானம் கத்துக்க போனாரு? ஆமா, உலகத்தோட தலைசிறந்த மருத்துவர்களால கூட அதை குணப்படுத்த முடியல. அப்போதான் தன்னோட தலைவலியை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துக்காகவே அவர் சயாகி ஊப்பா கிண்ணவர்களுக்கிட்ட விபாசனாவை கத்துக்க போறாரு. ஒரு தலைவலிக்காக போனவர் உலகோட மனவலியை தீர்க்கும் மாமருகந்தோட திரும்பி வந்திருக்காரு. இது என்ன ஒரு முரண் பாருங்க. ரொம்ப சரி. தியானம் கத்துக்க போன கோயங்காவிற்கு தலைவலி அப்படிங்கிறது வெறும் ஒரு உடல் உணர்வு தான். அந்த வலியை வெறுக்காம கவனிச்சா அதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சது. அவருடைய வாழ்க்கைய மாறிடுச்சு. நிஜமாவே இது ஒரு திரைக்கதை மாதிரி இருக்கு. ஆமா, அவர் 14 வருஷங்கள் ஊப்பாக்கின் அவர்கள்கிட்ட பயிற்சி பெற்றார். அதுக்கப்புறம் 1969ல தான் ஆசிரியரோட மாபெரும் விருப்பப்படி விபாசனாவை அது தோன்றிய நிலமான இந்தியாவுக்கே மீண்டும் ஒரு மாபெரும் பரிசா கொண்டு வந்தாரு. 2000 வருஷங்களுக்கு பிறகு தாய் மண்ணுக்கே அந்த பொக்கிஷம் திரும்பி வந்துச்சு. இன்னைக்கு அதோட வீச்சு உண்மையிலே பிரமிக்க வைக்குது. உலகெங்கிலும் 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 1500க்கும் மேற்பட்ட விபாசனா முகாம்கள் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கும் அதே ஆச்சரியம்தான். இந்த 10 நாள் முகாம்கள் எல்லாமே உணவு, தங்குமிடம் உட்பட எந்த ஒரு கட்டணமும் இல்லாம ஃப்ரீ ஆஃப் சார்ஜா கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆமா, இதுதான் இதோட தூய்மையை காக்குது. இது எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட நிதி உதவியாலேயோ இல்ல அரசாங்கத்தோட மானியத்தாலேயோ இயங்கல. அப்போ எப்படி அது இயங்குது? முன்பு இந்த முகாம்ல கலந்துகிட்டு வாழ்க்கையில பெரும் அமைதியையும் பயனையும் அடைஞ்ச பழைய மாணவர்களோட மனம் உவந்த மண்கொடையால மட்டுமே இந்த மையங்கள் இயங்குது. எனக்கு கிடைச்ச இந்த அமைதி மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணம் தான் எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாம இது இயங்க வைக்குது. அருமை. விபாசனா அப்படிங்கிறது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு உலக பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு முறை கிடையாது. அது நம்முடைய பிரச்சனைகளோட ஆணி வேற தைரியமா எதிர்கொண்டு சமநிலையோட பாக்குற ஒரு ஆழமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த அலசலன் மூலமா மிக தெளிவா புரியுது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. பார்ப்பதில் பார்ப்பது மட்டுமே இருக்கட்டும், கேட்பதில் கேட்பது மட்டுமே இருக்கட்டும், அறிவதில் அறிவது மட்டுமே இருக்கட்டும். அதாவது இன் சீயிங் லெட் தேர் பி ஒன்லி சீயிங். நேயர்களே, இதுதான் உங்களுக்கான சவால். இன்னைக்கு உங்க வாழ்வில ஒரு மிக அழுத்தமான சூழ்நிலை வரும்போதோ அல்லது யாராவது உங்களை கோபப்படுத்தும் போதோ உடனே ரியாக்ட் பண்ணாம, அதை விமர்சிக்காம வெறும் உடல் உணர்வா நடப்பதே நடப்பதாக மட்டுமே உங்களால ஒரு கணம் பார்க்க முடியுமா? அந்த ஆணிவேரை கவனிச்சு உங்க சமநிலையை காக்க முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் நேர்களே, இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பாக. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.